ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னடா ஒரே கூட்டமாக தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், திருமங்கலத்தில் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை கூடும். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம். மதுரையை சுற்றி இருந்து எல்லா இடத்துல இருந்தும் ஆடு வியாபாரத்துக்கு வரும். கண்டிப்பாக நிறையா வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிகிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைன்றனால வெளியே ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகலை. வீடியோஸும் பார்த்திங்கன்னா கூட கொஞ்சமாக தான் இதை இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இங்கே வர்ற ஆடுகள் நல்லாவே தரமான ஆடுகளாகவே வருது. காலையில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி பார்த்த மாதிரி காலையிலே அதிகாலை வேலையிலே சந்தை கூடிரும். ஒரு 5 மணிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேருந்தும் ஆடுகள் குவிஞ்சிரும். விடியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு சந்தை கூடிடுது. ஏன்னா நம்ம போனது ஒரு 5-5:30 மணி இருக்கும் காலையில். போய் விடியறதுக்கு விடிஞ்சும் விடியாமையும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க சந்தையை. ஸோ நம்ம வீட்டு தேவைக்கு வளர்க்கணுன்னு ஆசைப்படுற நண்பர்கள் தாராளமாக வெள்ளிக்கிழமை காலையில் யாரையும் கேட்கவே வேணாம், ஸ்ட்ரைட்டாக திருமங்கலத்துக்கு வந்துடலாம். திருமங்கலத்துக்கு திருமங்கலத்துலேருந்து உசிலம்பட்டி போகிற ரோடு உழவர் சந்தை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது பக்கத்துக்கு அமௌண்ட்டில் தான் சந்தை கூடுது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக ஆடை டிசைட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு அடையாளம் போடுறாங்க. திருமங்கலத்தில் ஒரு அடையாளம் போடுறாங்க, நீங்களே கவனிங்க. அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ரொம்ப சின்ன விஷயந்தான், பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருமங்கலத்தில் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆடு எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல்லு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோட மேக்ஸிமம் ஆட்டோட தோற்றம், அது ஃபிசிக் எப்படி இருக்குது அதை வச்சு தான் பார்க்குறாங்க. அதோட வெயிட்டை எப்படி நிர்ணயம் பண்ணிக்கிறாங்கன்னா அனுபவபூர்வமாக தான் நம்ம வாங்க முடியுது. இல்லைன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டு வியாபாரி மாதிரிலாம் ரொம்ப பக்காவாக பார்க்க முடியாது. பட் ஆனால் என்ன ஒரே விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் ஃபிசிக் அது எப்படி ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்வையில் ஒரு அனுபவ ரீதியாக தான் ஆடை நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட்டோட வெயிட்டை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நானே நிறையா இடங்களில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் 2-3 ஆடு வாங்கும்போது நம்ம கூட வந்த நண்பர் அதோட ஆட்டோட இடுப்பை பிடிச்சி பார்த்து அதை அமுக்கி தான் வாங்குகிறாங்க. அது நம்ம யாருக்கும் இப்படி அமுக்குனா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாமே ஒழிச்சு அதை நம்ம டக்குன்னு இது பண்ணி சொல்லிட முடியாது. இந்த பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாங்கி அதை விற்று முடிச்சாச்சுன்னா அந்த முதுகில் இருக்கிற முடியை கொஞ்சம் எடுத்துடுறாங்க. இது திருமங்கலத்தில் நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு டெக்னிக். ஆடு மாறாமல் இருக்கிறது. ஏன்னா செம்மறி ஆடு பார்த்திங்கன்னா கலர் வைஸ் எல்லாமே ஒரே தோரணையில் தான் இருக்கும். அதனால் மாறிடக்கூடாதுன்றதுக்காண்டி பண்ணுறாங்க. ஸோ ஆடு செலெக்ஷன் இப்படி தான் பண்ணுறாங்க. சில ஆடு நான் பார்த்துருக்கேன். இப்படி பர்சனலாக வீடியோஸ்லாம் பார்த்துட்டு சில பேர் ஆடு வளர்க்குறதுக்கு ஆசைப்பட்டு வாங்குகிறாங்க. வாங்கும்போது பல் பார்த்து வாங்குகிறாங்க. பல் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உளுந்து வளர்ந்த பல் நம்ம சாதாரணமாக குட்டியிலேருந்து வளரும்போது பல்லோட வரிசை ஒரே மாதிரி சைஸ்லேயே இருக்கும், ஒரே சைஸில் இருக்கும். இப்போ ஒரு பல் 2 பல் 3 பல்லுன்னு சொல்கிறவங்கள அதெல்லாம் பார்த்திங்கன்னா பல் உளுந்து அந்த இன்னும் சின்ன அடுத்த பல்லோட இந்த பல் சைஸில் வேரியேஷன் நல்லா தெரியும். அப்போ நீங்கள் ஆட்டோட வாயை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அப்படி யாரையாவது காமிக்க சொல்லி வேணும்னு உங்களுக்கு நீங்களாக வாங்குறீங்க அப்படின்னா அப்படி பல்லை வச்சு கனெக்ட் பண்ணி
ஆடை வாங்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி ஆடு தெளிவாக இருக்கா, வயிறு ஃபுல்லாக தண்ணி அடித்து ஏற்றி வச்சுருக்காங்களா, அது கொஞ்சம் நம்ம போக போக அனுபவ ரீதியாக தான் நம்ம அதை வந்து பார்த்து எடுத்துக்கிற முடியும். ஆனால் பொதுவாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு திருமங்கலம் சந்தையில் நல்ல ஆடுகள் தான் வருது. யாரும் வந்து ரொம்ப ஏமாத்துகிற மாதிரி தெரியல. புரோக்கர்ஸும் வந்து நிறையா பேர் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. 1, 2 புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. பட் மற்ற ஆட்டு சந்தையில் எட்டயபுரம் இந்த மாதிரி சந்தையிலலாம் நம்ம பார்த்தோம்னா பின்னாடியே நிறையா பேர் ஆட்டு பின்னாடியே இருக்கிறாங்க. இங்கேயும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக வந்து நம்ம இண்டிவிஜுவலாக போய் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஏன்னா செக்காநுனி சந்தை அடுத்து நம்ம பண்ணுவோம். செக்காநுனிலலாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசில் போய் பார்க்கும்போதே வந்து புரோக்கரோட தாக்கம் ஜாஸ்தி இருந்துச்சு. நம்ம ஒரு ஆட்டுக்கு கிடா எடுக்கிறோம் அப்படின்னா உடனே அதை வந்து ஆட்டுக்கார்ட்ட வந்து அவர் மூலியமாக எடுக்காமல் நம்ம டேரெக்டாக எடுத்தோம்னா அவர் ஆட்டுக்காரை வந்து லிட்ரலாகவே வந்து த்ரெட்டன் பண்ணி நீ கொடுத்துருவியா, நீ அடுத்த தடவை வந்து விற்கணும்ல அப்படி இப்படின்னு அவர் த்ரெட்டன் பண்ணி அதை கொடுக்க விடாமல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது சந்தையோட வழக்கமாக போயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே திருமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் வாங்கலாம், ரேட்டு பேசி வாங்கலாம். என்ன சொல்கிறது, நல்லாவே இந்த இப்போ பார்க்குற குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 7,500 பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஓடி அடைஞ்சி தான் அதுக்கப்புறம் தான் முடிஞ்சிச்சு இந்த குட்டியெல்லாம், செம்மறி ஆட்டுக்குட்டி. ஸோ நம்ம பண்டிகைக்காக இருந்தாலும் சரி, நம்ம மார்ச் 7 இருக்கிறோம். மார்ச் 7 2025. ஸோ பண்டிகைக்கு நம்மளுக்கு தேவையாக இருந்தாலும் இங்கே போய் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மதுரையிலேருந்து திருமங்கலம் ஒன்றும் இப்போ வந்து பெருசாக தூரம்லாம் இல்லை. முன்னாடினாலும் சிங்கிள் ரோடு, இப்போ 4-வே ஜல்லுன்னு அம்சமாக ஒரு அழுத்தழுத்தினோம்னா டப்புன்னு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து திருமங்கலத்துக்கு வந்துடலாம். மதுரை பக்கத்தில் இருந்தாலும் சரி, அங்கேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி வண்டியில் எவ்வளோ பெரிய வண்டியில் வந்து எவ்வளோ நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் ரோடுகள் வந்து நல்லா அகலமாகவே உங்கள் வண்டி வந்து போகிற அளவுக்கு வசதியாக தான் இருக்குது. 4-வேலேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். 4-வே எதிர்த்தாப்பில் இருக்கிற ரோடு தான் 4-வே. ஒரு 5 நிமிஷத்தில் வண்டியை வெளியே எடுத்திங்கன்னா 4-வே ரீச் பண்ணிடுவீங்க. ஸோ விருதுநகர் மதுரை கன்னியாகுமரி ரோடு. ஸோ அந்த ரோடுக்கு எதிர்த்தாப்பில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம திருமங்கலத்துக்குள்ள ரொம்ப ஈஸியான அக்சஸ் தான் இருக்குது. மக்களே, இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.